ஹலோ காய்ஸ், அது என்ன பாம்பா? இல்லை, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னடா மீண்டும் ஒரு சீட் பெல்ட்டுடன் ஒரு வீடியோ. எஸ், வி ஆர் ஹியர் டு செலிப்ரேட் அவர் சீஃப்ஸ் பர்த்டே. சீப்பெல்லாம் கிடையாது, சீப்பெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லை, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கோம். ஆமாம், ஸ்ட்ரெச்சரில் தான் போயிட்டு இருக்கோம். 4 நாளா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. சரி இருந்தாலும் தெரியுதா பாய், அதுதான் பாய் நம்மளோட நேச்சர் இது. சரி, எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளாக் வந்து பேஸ்ட் ஆன் பர்த்டே விளாக். ஆக்சுவலாக யாருக்குன்னா அந்த 3rd பர்சன்ல என்னைக்காவது ஒரு நாள் என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிளம்ப போல்டுங்களா? அதாவது என்னைக்காவது ஒரு நாள் வருவார்ல, அவனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. அவன் 12 மணிக்கு கூப்பிடுவானே எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து நாளைக்கு தான் கேக் வெட்டுறதா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக காலையில் தான் போய் வாங்குற மாதிரி ஐடியா. வர்றேன்னு கூப்பிட்டு வர்றேன்ட்டேன் திடீர்னு. நான் கிளம்பி வரேன் பாய் அப்படின்ட்டேன் 11 மணிக்கு. சரி அப்போ போய் இன்னொன்று வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சடனாக ஒரு சூர்யா பேக்கரியில் நம்ம ஒரு கேக் வாங்கியாச்சு. அந்த கடைக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அங்கே தான் கேக் வாங்கணும். இல்லை ப்ரொமோஷனே வச்சுக்க. அவர் நல்லா பேசினார், நல்லா மனுஷன். வர்றானா பாய் இல்லை உலட்டலா? வீட்டுக்கு கீழே வர சொல்லிட்டு ஆள் வர்றதில்லை. கால் பண்ணாதான்டா வருவேன் எனக்கு தெரிஞ்சு. Many hours later. ஆண்டவனே ஆட்ட போறான், வாடி வாசல் வாடி. ஹாய் நண்பர்களே, இனிய பயணம் தொடங்குவோம். இனிய பயணம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நண்பர்களே, நன்றி. ஆஹா பாப்பா, இந்த தொகையை பெற்றுக்கொண்டு கட்சிக்கு ஓட்டு விடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வெட்டிடலாமா? அவங்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? இந்த காத்துல எப்படா கேண்டில் பத்த வைக்க? நான் சொல்றத கேளுக்குண்டா. அப்படி பத்த வைக்க நீ ஊதிரு. அந்த காத்துக்கு வந்து அது தானா அணைச்ச மாதிரி இருக்காது. நீ ஊதி அணைச்ச மாதிரி ஊது ஊது ஊது. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ நண்பர்களே, தேங்க் யூ. சரி சரி, இந்தா கத்தி 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 வெட்ரா வெட்ரா வெட்ரா. ஒரு கேக்க கூட ஒழுங்கா வெட்ட தெரியல. நீலாம் என்னத்தை வெட்டி என்னத்தை சாதிக்க போற? ஆவரேஜா இருக்குதா கேக்கு? நீயே ஐயோ சிரிச்சு எல்லாம் நான். ஸோ பார்த்தீங்கன்னா கேக் வெட்டியாச்சு, அவ்வளோதான். நம்மளால இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. கேக் சாப்பிடலாம். ஓ நீ அப்படி வரையா? வாங்க ஒரு நாள் வந்து ஃபேன்ஸ் மீட் வச்சிடலாம். இருக்கிறது 98 சப்ஸ்கிரைபர், அதில் 10 ஃபோனில் நானே அக்கௌண்ட்டில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதில் ஃபேன்ஸ் மீட் வச்சிடலாம். வந்து உங்களை எல்லாத்தையும் நாங்கள் வந்து சந்திச்சு உங்கள் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வரதான் நைட்டு 12 மணிக்கு 1 மணி ஆச்சா? 1 மணிக்கு வந்து எங்கேயோ ஒன்று வெட்டிக்கிட்டு இருக்கோம். சுற்றி ஃபுல்லாக நாயாக குலைக்குது. ஏதாவது இதில் வச்சு வைடா. உங்களுக்கு வந்து இன்னொரு மெம்பர் ஆஃப் பவா விளாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பக்கத்தில் போய் வைக்காரா, கொஞ்சம் தள்ளி கடிச்சு சாப்பிடு ப்ரோ, சாப்பிடுங்க ப்ரோ. ப்ரோவா சிஸ்ஸானே தெரியல, அதில் மகன் தான் எக்ஸ்பர்ட்டு. அவ்வளோதான்டா, என்னால் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அவ்வளோதான்டா. நைட்டு 1 மணிக்கு எவ்வளோடா சாப்பிட்றது? வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எப்படா கேட்க அட்டையை கிழிச்சிட்டா? எப்படா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம்? திடீர்னு நின்றுக்கிட்டு இருந்தேன், வண்டி எடுக்கலை. பார்த்தா அங்கே வண்டி மூவ் ஆகுது. என்னடா இது, இவ்வளோ நேரம் இங்கே ஒரு வண்டி கூட இல்லையேடா. இது வந்து ஒரு 8 போடுற இடம். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு எங்கடா 8 போடுவேன்? 8 இத்தனோண்டு இடத்துக்குள்ள 8 போட்டுருவாங்கடா. இவ்வளோ பெரிய 8 எவன்டா போடுறாங்க? பூரா வண்டி நிற்கிறதுல எனக்கு தெரிஞ்சு சீசாய் வண்டி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். பாதி வண்டி பட படன்னு சத்தம் கேட்குது, என்னென்னமோ ஆகுதுங்க. ஓம் கிரீம்
ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? பர்த்டே உன் பர்த்டே நல்லா சிறப்பா வச்சு முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி. தானா தின்னுட்டு ஃபுல்லாத்தையும் சாப்பிடுங்க நண்பர்களே. ஃபுல் கேக் தொட்டு கேக்கும். அவனாலதான் நாய் வச்சிருச்சு, சாப்பிடவே இல்லை. ஏய் அங்க பாடுறா, சாப்பிடவே இல்லடா, அது வச்சிருச்சுடா. எதுக்கு இது மஞ்சள் கலர்ல இருக்கு? பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்கு. எல்லோ ஃபாரஸ்ட்ங்க, புது விதமான கேக்கு. இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். சீ நண்பா, அது கூட தெரியாம 3 கிலோ அடிச்சு ஒத்தாலாம் அடிச்சு நான் கோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் பரவாயில்ல, நாய் சாப்பிட்டுருச்சுடா. அப்பனா நல்ல கேக் தான். இந்த நாய் சாப்பிட்டத சொல்லடா. கார் பூரா கேக் ஆக்கிட்டீங்கடா. டேய் சரி விடுங்க பாய், இப்ப பேக் மட்டும் பண்ணுங்க. எங்க பேக் பண்றீங்க? நீ அப்புறம் எங்க பேக் பண்றது? சும்மா அப்படியே வச்சு கட்டிட்டு அந்த கவர்ல வச்சு நீ மேல இருக்க அட்டையை கிழிச்சிட்ட, தூக்கி நாய் மேல போட்ட இருக்க நீ. பாய் நாய் சாப்பிட்டுச்சு. அட்டை எடுத்து மேல பேக் பண்ணிடலாமா? இல்ல கொண்டு போட்டு விடுங்க. இங்க பாரு, இங்க என்ன எழுதிருக்கோம் பாரு. தரம் இறைவன் எம்மக்கள் அளித்த வரம். இதை கிழிச்சாச்சு, தெரிஞ்சுக்க. ஓ இது எப்படி பேக் பண்றது இப்ப? அவ்வளவுதான், இப்படி தூக்கிட்டு போய் கூறு. டாடி டாடி நான் கேக்கு சாப்பிடுங்க டாடி. எங்க தலைவர் மோடி அப்படிங்கிறது. ஓ மை டாடி சைடு கேப்ல ஒரு ப்ரமோஷன். ஆமா இதுல போட்டுக்கலாம். இல்ல காரை தொடச்சிட்டேன். இல்லைன்னா தூக்கி வச்சாச்சு. இங்க வர அழகா வந்து நம்ம நண்பர் சாப்பிட்டு போட்டிருக்கா. அப்படி அதை எடுத்து பேக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பாருங்க, கவர் கண்டிஷன் பாருங்க. இந்த டாப்ல இப்படி இது மேல இல்லாம இருக்கு. ஏய் அதுக்கு நீ இப்படியா மூட கண்டிஷன் பாத்தீங்கன்னா மூடிதான். ரேஷன் கடையில அரிசி வாங்குற பை மாதிரி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பையா கட்ட பையா பார்த்து கொடுக்கும். ரேஷன் கடையில கட்டப்பை ஆல் டைம் எவ்ரி டைம் கட்டப்பை. அதாவது வீட்டு வாசல்ல கொண்டு போய் நாங்க இறக்கி விடுறோம். இது தெரியல எனக்கு. எப்படி பாத்தீங்களா ஐடியா? இப்படி வரலாற்றுல ஒரு பேக்கிங் பார்த்துருக்க மாட்டேங்க. உன்னாலதானே அந்த பேக்கிங். அதாவது பார்த்துருப்பீங்க, கேக்கெலாம் வெட்டி முடிச்சாச்சு. என்ன அப்போ திடீர்னு மறுபடியும் ஒரு ஸ்பாட் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு அதாவது கேக் வந்து ஒரு 3 பீஸ் சாப்பிட்டாச்சு, நாய்க்கு ஒன்று போட்டாச்சு, எல்லாம் ஓகே ஃபைன், மீதி வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறா அப்படின்னு சொன்னோம். எனக்கு பார்த்தா கொஞ்சம் கிரேவிங்ஸ் ஆகுது பாய். நான் சாப்பிட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன்னு ஒத்த கால நின்று கம்பல் பண்ணி இப்படி வந்து இல்லை எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றான். ஆக்சுவலாக அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாய், இது என்ன ரோடு? இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்டென்ஷன் ரோடு. எங்கள் ஊரில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல் டெவலப்டு. அம்மா என்னப்பா தானே கேட்குறேன், உண்மையை சொல்லு. வீட்டுக்கு போய் சாப்பிட்றான்னா வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை பிள்ளை எல்லாம் சாப்பிட்டுருவேன், எனக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படின்ற சொந்த வீட்லயே ஃபுல் வன்மம் வச்சிருக்கேன். 6 வயசு தான், ரொம்ப பெரிய மாப்பிள்ளை. ஆமா, சொந்த வீட்லயே வன்மம் வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்றது. இது வந்து பழனியில இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு தான். பாத்தீங்கன்னா அப்படியே ஜெக ஜொலிக்கும். ப்ரோமோட் பண்றியாடா? இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. இப்போதான் கொஞ்சம் ஏதாவது சொல்ல வேண்டியதா. நம்ம ஊரை நம்ம தான் போய் டெவலப் பண்ணணும். இது தேவையில்லாத கண்டுட்டு வேணாம். ஐயம்பாளையம் புளியம்பாளையம். The next day. ஹலோ, 16 எத்தனை மணி நேரம் கழிச்சு? ஆஃப்டர் நேற்று நைட்டு ஒரு 12 மணியா, இப்போ ஒரு 18 ஆஃப்டர் 18 hours 18 மணி நேரம் கழிச்சு 2வது கேக் கட் பண்ண போறோம். 2வது கேக்கு அவனுக்கெல்லாம் 2வது கேக் ஆளுக்கு 2 கேக்கு. ஸோ வந்து அவனுக்கு 2வது கேக் டிசர்வ்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் கேக்னால கரெக்ட் டைமுக்கு வந்தானா? இல்ல அதுக்கும் வரல. நாங்க போய் கெஞ்சி கூத்தாடி மகானோக்கு பண்ணல, நம்ம வீடியோ கால்ல கேக் பண்ண அளவுக்கு அது worst. ஓகே அது ரொம்ப worst. அது my daddy's your daddy will also watch this video. we will love daddy. டிஸ்க்ளைமர்ல போட்டிருக்கேன். டிஸ்க்ளைமர்ல இந்த vlog யாரையும் மனதும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, just for entertainment. if you ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோமா, இந்த கார்ல உட்காந்து ஒரு கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருப்போம். பாத்துட்டீங்களா யாராவது அவனை? ஒரு vlogger ஒருத்தர். ஆமா ஒருத்தர் இருப்பான். வந்துட்டு பின்னாடி சிரிச்சிட்டே இருப்பான். அவன் தானே
இல்ல அவன் ஒரு லூசுடா அவன் இல்லடா அது ஒருத்த வருவான் ஏய் என்ன நீங்க மெசேஜ் எல்லாம் அப்படி அந்த இது சொல்லல இது ஒரு கிரிக்கெட் பத்தி சரி அனுப்பிச்சுடுறேன் நீங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கு எப்ப பார்த்தாலும் உட்காந்து அதெல்லாம் வேணாம் நீங்க நம்ம விளாக் பாருங்க அது சூப்பரா இருக்கும் நம்ம விளாக் பார்த்தாதான் இதை நம்ம சொன்னோம்னே தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே யார் எடுப்பா இல்ல அது கிராப் பண்ணி நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்ல போட்டுருவோம் இன்ஸ்டாகிராம் நம்ம ரீல் நம்ம பாவா விளாக்ஸ் பாருங்க ஃபாலோவர்ஸ் வந்து 3 பேர் ஆமா அதுல நான் கூட ஃபாலோவர் கிடையாது பாவா விளாக்ஸ் பாருங்க இன்னி வந்து ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல வரும் அண்ட் இன்ஸ்டாகிராமோட மேனேஜர் வந்து நான் தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராமோட மேனேஜர் வந்து எனக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் சரி அதெல்லாம் விடுங்க நீங்க பாபா விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க கேமரா காமிச்சா இப்படி தான் சாப்பிடுங்க கேமரா வந்துட்டு கொண்டு போயிட்டேன்னா எப்படி சாப்பிடுங்க ஊதுடா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே லையர் வீட்டு வைக்கல ஒண்ணு விளங்கல கேட்டா ஒரு கேக் நேத்து இப்படிதான் பண்ண இன்னைக்கு இப்படிதான் பண்ற வெட்டம் தெரியுதாடா உங்களுக்கு எம்புடா நல்லா எம்புடா கொஞ்சமா அந்த ரிங்டோனை தயவு செஞ்சு மாத்து கத்தியை கொடுத்துட்டு கிளம்பு உனக்கு நீதான் ஒரு ஆளு உனக்கு 2 கேக்கு அதாவதுங்க வந்ததே வந்து ஆனா உண்மையிலே பர்த்டே செலிப்ரேஷன் பண்றது யாரு தெரியுமா நாங்க பாத்தீங்களா அங்க ஒருத்தன் போன் பேசிட்டு கேமரா ஆன் பண்ண உடனே போன உள்ள வச்சுட்டு வந்துட்டியா என்ன பண்றதுன்னு தெரியாம கேண்டில் எடுத்து ஓடிட்டு இருக்கா பாருங்க அதை பார்த்தா இங்க போறா நல்லா இருக்குங்க கேக் சாக்லேட் ரஃபல் நாங்கள் வந்து இப்போ வந்து தேடிட்டு இருக்கோம் ப்ரௌனிலே கேக் செய்கிறாங்களா அப்படின்னு பர்த்டேக்கு செலக்ஷன் நான் தானே கேக்கு அப்போ நல்லா தான்டா இருக்கும் ஆமாம் என் பர்த்டேக்கு ப்ரௌனி பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட வந்து இதெல்லாம் எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நீ பாட்டுக்கு ஆங்கில மாற்றிடுவேன் சரி விடுங்க செல்லை வச்சுட்டு போயிட்டேன் செல்லுனா செல்லுனா என்னடா ஏய் எங்கடா போடுற பார்த்தீங்கன்னா பிகே என்கிற பேபி கண்ணன் இருக்கா அப்படி பக்கத்துல எங்க லாயரு தேசைய ஊதுவாரு கருப்பம் வர்றான் வள்ளி மறிக்காதே வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் புதல்வனுக்கு 2 கேக் வெட்டியாச்சு என்னோட வயசு 32 ஆச்சு 2 குடும்பத்தை இப்போ போய் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல மணி வந்து 10 ஆச்சு என்ன பண்ண போறாருன்னு தெரியல அங்கிள் எப்போ அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுறேன் அங்கிள் கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு மீண்டும் ஒரு கூடிய விரைவில் இன்னொரு 4 நாள்ல மறுபடியும் ஒரு vlog வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம கூடிய விரைவில் பாய் அந்த அன்னோன் ஸ்டோரி ட்ரிப்பு குரூப்புக்கு எவனுமே இப்படி ஒரு பேர் வச்சிருக்க மாட்டான்டா அன்னோன் ஸ்டோரி என்ன தெரியல கேரளா ஸ்டோரியா இருந்துச்சு அப்புறம் உடுப்பி ஸ்டோரியா மாறிச்சு அப்புறம் கடைசியில அடுத்து தாய்லாந்து ஸ்டோரியா மாறிடும் அதெல்லாம் மாறாது இப்ப வச்சுட்டுலாம் எங்க உடுப்பி வீட்டுல இருந்து வெளியே வாடா சொன்னாவே 1000 ரீசன் சொல்றியா ஆமாங்க கறந்துட்டு வந்து இப்ப கொண்டு வருவேன் போல இந்த அளவுக்கு லேட் பண்ணுவியா கடைசியில பார்த்தா அது உண்மையா இருக்க போகுது ராஜாக்கள் மாளிகையோ ஏன்பா இப்படிலாம் சேர்ந்துனாலே எவ்வளவு நாள் ஆச்சு 4 பேர் அடிக்கடி சுத்திட்டே தான்டா இருக்கும் சேர்ந்து சரி ஓகே மறக்காம பாபா விளாக்ஸை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. வெல்கம் டு பாவா vlogs. வெல்கம் டு பாவா vlogs. பாவா. என்னப்பா இது வந்து ரஜினிகாந்த் பாய். பரவாயில்ல, நான் அரசியலுக்கு வருவது உறுதி. நான் வரேன். நானே நன்னா தத்தினம் தை நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே நானே